ஓகே தோழர். இப்போ என்டிஏ கூட்டணியில விஜய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பவன் கல்யாண் வந்து இடைத்தரகரா வேலை பார்க்குறாரு. மோகன்ஜி திடீர்னு ஒரு சம்மந்தமில்லாத ஒரு ட்வீட் போடுறாரு. அப்புறம் ஜெகன்மூர்த்திய அவருன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து விஜய் வந்தா 100% நாங்க ஜெயிச்சுருவோம். இப்போ வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி இருக்கு. விஜய் வந்துருவாரு. அப்புறம் பியூஷ் கோயல் அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. கூட்டணிக்கு வருவாங்களான்னு நிருபர் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பாரு அப்படின்னு இப்ப இந்த ஒரு 4-5 நாளா இந்த தேர்தல விஜய் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரா? போக வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இதற்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா என்டிஏல தான் அப்ரோச் பண்ணாங்க. மேபி பவன் கல்யாணும் பேசியிருக்கலாம். நீங்க வந்து கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அமித்ஷாவே விஜய்கிட்ட பேசினாருன்னு ஒன்று சொல்றாங்க. அமித்ஷா பேசினாரு, பட் ஆனா அவர் பேசலாம் தெரியல, பட் பேசலாம்னு சொல்லி சொல்றாங்க. பட் அப்போ வந்து யார் இருந்தா, அந்த பாண்டாவா பொறுப்பாளராக இருந்தார் இல்லையா, ஜெய் பாண்டாவே அவர்லாம் வந்து பார்த்தாரு, பேசினாரு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. விஜய் கொண்டு வரக்கான முயற்சிகளை பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி விஜய் கண்டிப்பா வந்துடுவார் நம்பினார். அதனாலதான் வந்து ஒரு துண்டை பார்த்தோன்னா அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி குதிச்சாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு. சட்டமன்றத்துக்குள்ள போய் செய்தி தொடர்பாளர் மாதிரி விஜய்க்காக போய் குரல் கொடுத்தாரு. இது எல்லாமே நடந்துச்சு. ஆனா அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு நடக்கிறது, இப்ப 2-3 நாளா வர்ற இந்த கதைகள் எல்லாத்தையும் பிளான் பண்றது ஜானும் ஆதவும். ஓகே, இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணி சொல்லிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து விஜய் வந்து ஊர்கா மாதிரி நினைச்சு வச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இனி கூட்டணிக்கு வர்றதுக்கு யாருமே இல்லை. கடைசியா வந்து இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியா, அவங்களும் நாங்களும் கிளம்புற டாட்டா பைபின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ கூட்டணியாக ஒரு கட்சி கூட இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம், தனிச்சு தான் போக போறோங்கிறது தெளிவாயிடுச்சு.